இப்போ நடக்க போற மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஃப்எல் கைஸ் கேளம்பாக்கம் vs கிரேசி 11s மாதா கோவில் ஸ்ட்ரீட். இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் வந்து மேட்ச் நடக்க போகுது. பஞ்சாவா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெண்டு டீமே ரொம்ப பயங்கரமா ஆடிட்டு வந்துருக்காங்க. கிரேசி 11 வந்து ஒரு சைடு கிரேசி ஆடுறாங்க. எஸ்எஃப்எல் கைஸ் வந்து ரொம்ப பயங்கரமா ஆடுறாங்க. இந்த மேட்ச் வந்து யார் ஆட போறான்னு தெரியலங்க. அருண்கோ ஆமாங்க சொல்லுங்கண்ணோ. கிரேசி 11 அது ஊர் பேர் கொஞ்சம் கேளுங்கோ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுங்கோ. சொகந்தின் ஒரு ஊரா? ஆமாங்கண்ணே. ஓகே, அது எல்லாருக்கும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகே, திருப்பூர் ஒன்றிய உட்பட்டது சொகந்தி அது ஒரு ஊரு. அதுலதான் மாதா கோயில் ஸ்ட்ரீட், அதுலதான் கிரேசி 11 இருக்காங்க. ரைட் ரைட். சோ அந்த ஒரு மக்களுக்கு வாழ்த்துக்கள், உங்க டீம் வெற்றி பெற வேண்டும் என்று. சபாஸ், சரியான போட்டி அப்படின்ற மாதிரி முதல் பால். ஸ்டார்டிங் வித் வைடு. இது ஸ்டார்ட் ஆகாதுப்பா. இது அண்ணே இவன் வேணாம்னே, குடும்பத்துக்கே வேணாம்னேன்ற மாதிரி இந்த ஒய்டை வந்து ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிருங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லைன்னா கட்டுப்படி ஆகாது. இவனை சேர்த்துக்கலாம், இந்த நல்ல பால். ஸோ இது வந்து பெட்டர் பால் அப்படின்னா என்னது என்னாச்சு? ஓகே ஓகே. கொஞ்ச நேரத்தில் வந்து நானும் பயந்துட்டேன். அது ஓகே தான்ப்பா, ஒன்றும் இல்லை, நல்ல பால். எஜ்ஜு வாங்கியிருக்குது. அவ்வளோ கிட்டக்க இருந்து பாலை பிடிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எஜ்ஜு வாங்கியிருக்குது. இது எப்படி விட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, கீப்பருக்கு தலை மேலே பின்னாடி போயிருச்சு, அதனால தான் விட்டாரு, வேற ஒன்றும் கிடையாது. அதான் சாரிப்பா பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீப்பர்னு சொல்லிட்டாரு. எஜ்ஜு இந்த முறை விட மாட்டேனே, ஏன்னா ஈஸியான கேட்ச் வந்திருக்குது. இதுவும் தலை மேல தான் போச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, திக் எட்ஜ் ஆகி. ஸோ ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. ஃபர்ஸ்ட் விக்கெட் டவுன் ஃபார் கிரேசி 11. DJ Love Radish. அவ்வளோதான். அடுத்த புதிய பேட்டரா தமிழரசன் உள்ள வந்திருக்கிறாரு. புதிய பேட்டர். டீசன் பாலு, லோ பில்டாஸ். ஆகா, பிடிச்சிருந்தா அவுட்டுப்பா. பிடிச்சிருந்தா இன்னொரு விக்கெட் கடிச்சிருந்துருக்கும். பட் ஆனால் அது கிடைக்கல, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து பவுலர் வந்து கரெக்டாக கையை வச்சாரு. ஆனால் அப்போ கையை வைக்கிறதுக்குள்ள பால் தாண்டி போயிடுச்சு. மாட்டானே வரட்டான் அப்படின்னு போயிடுச்சு. அடுத்த பால் ஷாட்டே. ஃபைனல் லெக்ல ஆள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா யாருமே இல்லையே அப்படின்னு அந்த திசையில் அடிக்கப்பட்ட ஒரு ஷாட்டே. ஸோ வெல்கம் பவுண்டரி, முதல் பவுண்டரி அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃபார் கிரேசி 11. நல்ல ஷாட் பானா ஃபைனல் லெக்ல. டீசெண்டான ஒரு அடி, தரமான ஒரு அடி, ஆள் இல்லாத திசையில் ஒரு அடி. மொத்தம் ஒரு பவுண்டரி கிடச்சிக்குது. வெல்கம் பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஐனும் கொஞ்சம் தப்பாக போட்டு அப்படி அங்கிட்டு போட்டாரு, இங்கிட்டு போட்டு நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஸ்லோவர் பால் ட்ரை பண்ணாரு. பட் அது ஸ்கொயர் லெக் உள்ள இருந்த காரணத்தினால பெருசா போகல. அந்த பவுண்டரி போகல. ரன் அவுட்டா? செம்ம த்ரோ. அங்கேருந்து சூப்பர் ஷூட்டு. அண்ட் இங்கே இருந்து கீப்பருமே பிடிச்சி இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி போட்ட ஒரு போர்டில் ஸ்டம்பு ஒரு ஓரமாக சாஞ்சிருச்சு. செம்ம த்ரோ. பட் ஆனால் அது வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அதெல்லாம் நாட் அவுட், சும்மா இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க. ஸோ நாட் அவுட் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவருமே வந்து முடிவுக்கு வந்திருக்குது. முதல் ஓவர் முடிவில் 9 ரன் ஆன் த போர்ட் ஃபார் 1 விக்கெட் லாஸ். ஹாய்.
DJX. Come on. அடுத்த ஓவர் ஆரம்பிக்க போகுது. புதிய பவுலரா யார் உள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்கோர் போட காணோம். பிரபு அவர் தான் வந்து அடுத்த ஓவரை வந்து போட வந்திருக்காரு. முதல் ஓவர் முடிவில் 9 ரன். ஓகே, 2 டிஜிட் விளையாடாலும் சிங்கிள் டிஜிட் டீசனான ஒரு ஸ்கோரு. அடுத்த ஓவரோட முதல் பால். இதுக்கப்புறம் கிரேசி 11 இன்னும் கிரேசியா ஆடணும். ஸ்கோர் போர்டு மூவிங்ல இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் பவுலரை ஒய்யாரம் அடிச்சிருக்காரு. புடிச்சிட்டாரா? ஏதோ ரியாக்ஷன் கொடுங்க யாராவது. ஓகே, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பட் ஆனால் சீரியஸ்லி நல்ல ரன்னிங்கு. கடைசி வரைக்கும் கடைசி மூச்சோட போராடினாரு. ஃபர்ஸ்ட் கேட்ச் அட்டெம்ப்ட் எடுத்தாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பால் வந்து கையிலேருந்து ஜக்லிங் ஆயிடுச்சு. ஸோ ஜெண்டா ஜக்லிங்கில் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தார். பட் ஆனால் அதுவும் முடியல. அவங்க மட்டும் மண்ணில் வந்து விழுந்துட்டார். நல்ல ரன்னிங் ஃபார் கேட்சு. கடைசியில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அந்த அட்டெம்ப்ட்டுக்கு பாராட்டணும். ஓகே, ஃபுல் லென்த்ல போடப்பட்ட ஒரு டெலிவரி. ஒரு ரன்னா? ஆமாப்பா, ஒரு ரன் மட்டும்தான். ஸோ சிங்கிள் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல விஷயம். பட் ஆனால் பவுண்டரி தேவை. ஏன்னா காலையிலேருந்து எல்லாருமே வந்து 50க்கு மேலே 60 மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா கவரு. சரியான அடியப்பா. செம்ம ஷாட். ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைடில் போடப்பட்டது. அப்படியே அலேக்கா தூக்கி விட்டது. பவுண்டரி. இந்த பால் வேணாமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒட்டுமொத்த டீமையுமே வந்து வெறுப்பேற்றுற மாதிரி அந்த பால் இருக்கும். அதுதான் நோ பால். அடுத்த பால் வேற ஃப்ரீ ஹிட் வரும். ஆக மொத்தம் அடுத்த பால் நல்லா பால் போடணும்னா அது பவுலர் மனசு வச்சாதான் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சேட். கிரேசி 11க்கு ஒரு நல்ல பால் இங்கே. பாலை கடைசியில் வந்து டிஸ் பண்ணி விட்டாருப்பா. எஸ், அதே தான். பால் வந்து டேர்ன் ஆயிருச்சு அப்படின்றத வந்து சிக்னல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரீ ஹிட்ல வந்து தவிர்க்கப்பட்டாங்க. எட்ஜு பாயிண்ட்ல ஆன்ல ரொம்ப டீப்ல இருக்கிறாங்கப்பா. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு ரன்னு. ஃப்ரீ ஹிட் பால்ல வந்து போகல பெருசா. பட் இருந்தாலும் வந்து அடுத்த ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றாங்க. ஓகே, டாட் பால் போடாம இருந்தா சரிதான். ஹைட்டா போயிருக்குது. கேட்ச். நல்ல கேட்ச். நல்ல ப்ளூ ஸ்கைல இந்த மாதிரி ஒரு ஹை கேட்ச் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். கண்ணு வேற கூசும், கண்ணு வேற கலங்கும். DJX. Come on. நாலு வழிச்சாலையில நல்லா ஓடிட்டு இருந்த வண்டியை ஆணி நறுக்குன்னு குத்தி டயரை பஞ்சர் ஆகின மாதிரி இங்க வந்து ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. ஸோ சேட் சுச்சுவேஷன் ஃபார் கிரேசி 11. இருந்துட்டு போகுது. இருந்தாலும் அடுத்த ஒரு கம்பேக் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். அடுத்த புதிய பேட்டர் வந்திருக்காரு. போடு அப்படின்னு சொல்லிட்டீங்க. பேக்ரவுண்டில் ஒரு சத்தம். ஆனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் போட்டதில் வந்து ஒரே ரன்னு ஸ்கொயர் லெக்கில் கடிச்சிருக்குது.
ஷாட் அண்ட் ஃபைனலி டிசர்வ் 6 அப்படினா சொல்லணும். ரொம்ப நேரமா டாட் பால் மட்டும் பாத்துக்கிட்டு இருந்த கண்ணுக்கு ஒரு 6 வந்திருக்குது. கிரேசி 11 பேக் ஆன் ட்ராக். PTX. Come on. கீப்பரா இருந்த பையன் நீங்க பவுலிங் போட வந்திருக்காரு அப்படின்ற ஓ ரன்னிங் கேட்ச். ஐயோ ரன்னிங் கேட்ச் நினைச்சேன், ஆனா கேட்ச் டிராப் மக்களே. அங்க ஒரு 3 இன்ச் அண்ணே முன்னாடி வந்து அழகா கையை நீட்டாரா, பால் உட்கார மாட்டேன் நடம்பிடிச்சதுனால டிராப் கேட்ச். அங்க ஓ சூப்பர் கட் ஷாட். ஒன்னு போனா இன்னொன்னு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி முதல் டிராப் கேட்ச் போனா இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா கவர்ல அழகான ஒரு கேட்ச். மறுபடியும் ஒரு விக்கெட். பவுண்டரி அடிச்சா நாங்க விக்கெட் எடுக்க மாட்டோமா, நாங்க எடுப்போம்னு சொல்லிட்டு இங்க ஒரு பவுலிங் பண்ணிருக்காங்க. அகைன் வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குதுப்பா. இங்க எஸ்எஃப்எல் கைஸ் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க கிரேசி 11 நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் விக்கெட் கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. மாத்தி விக்கெட் போயிட்டு இருந்தா ரொம்ப சிரமம்ப்பா. அடுத்த புதிய பேட்டரா ராஜசேகர் உள்ள வந்துகிட்டு இருக்கு. அப்படி டீமோட பொறுப்பு இவர்கிட்ட தான் இருக்குது. இந்த பொறுப்பை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த கப்பலை கரையோரம் தட்டாம கடலே வழி நடத்தி கொண்டு போவாரா அப்படின்றத பார்க்கணும். வந்திருக்கிறவரு லெஃப்ட் ஹேண்ட்ரா. ஆஹா இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குதுரா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி பொறுத்திருந்து பார்ப்போம். சம்பவம் யாருக்குன்னு தெரியல, இப்போதைக்குலாம் கேட்காதீங்க என்கிட்ட. ஏன்னா நான் ப்ரெடிக்ஷன் பண்ணாலே அது நடக்காது. அதனாலே வந்து நான் சொல்றது கிடையாது. இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் தட். அடுத்த பால் முதல் பாலே நான் அடிக்க போறேன் அப்படின்னு ஓங்கப்பட்ட ஒரு பால். பட் ஆனால் வந்து பேசி கம்மி பராயா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டாட் பால் அங்க நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா எஸ்எஃப்எல் கைசி. இங்கிட்ட வந்து ஒரு சைடு நீங்கள் மாற்றி கிரேசி 11 பேட்டிங் அடித்தாலும் பவுண்டரி அடித்தாலும் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பால் 6 தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தம்பி சொன்னா அப்படி. ஆனா எட்ஜ் போயிடுச்சு. பாவம் தம்பி மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ ஜஸ்ட் 1 ரன் எட்ஜில் போயிருக்கு. அந்த எட்ஜில் போனதோட வந்து பாத்தீங்கன்னா ஓவர் முடிஞ்சிருக்குது. 3 ஓவர் முடிவில் 27 ரன் ஆன் த போர்ட் ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். அவ்வளோதான். பவுலிங் போட்ட பையன் மறுபடியும் கீப்பிங் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பவுலரே வந்து பார்த்தீங்கன்னா கீப்பரா மறுபடியும் மாறிட்டா. அப்படி சிவாஜி நான் தான் எம்ஜிஆர் நான் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சிவாஜி படத்தை அந்த டைலாக் சொல்கிற மாதிரி பவுலர் நான் தான் கீப்பர் நான் தான். ஐயோ ஸ்பின்னு ஓகே, ஆனால் ரொம்ப அடிச்சு போடப்பட்ட ஒரு பந்து. நல்ல வேலை மேலே எகிரி இருந்துச்சு. பாலு கடலோரமாக கரையை தட்டி இருக்கும். பட் ஆனால் சேஃபு. ஸோ 1 ரன்னு. அதையும் நான் விடமாட்டேன்னு சொல்லி அடிக்க போயிருக்கிறாரு அந்த மனசுதான் சார் கடவுள். ஓகே ஃபீல்ட் செட்டப்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அப்போ நல்ல பாலா இருக்கும். என்ன பாலா இருக்க போகுதுன்னு ஃப்ளைட்ல பீட்டன் ஆவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. டைமிங் கரெக்டா இருந்த காரணத்தாலே மிட் விக்கெட்ல சூப்பரான ஒரு 6 முடிஞ்ச கையோட அப்படியே அங்கே 2 பேரும் இங்கிட்டு பார்க்கறது தெரியுது. ஆனால் நம்ம ஆளி இல்லை, நம்மளால நாடு கடத்தியாச்சு. ரொம்ப நிம்மதியாக இருக்கு இப்போதான். இந்த பால் ரொம்ப தள்ளி போட்டாரு. ஸோ அது ஒய்டு, ஒன்றும் பண்ண முடியாது. லெக்கி ஓகே, இவ்வளோ அட்டர்ன் பண்ணுறது. மறுபடியும் அந்த பாரு கீப்பருக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க. ரன் அவுட்.
அவுட்டா. இந்த நிலைமையில இது தேவையா கோபி? இப்பதான் ரன் வந்துகிட்டு இருந்தது, இந்த நிலைமையில உங்களுக்கு விக்கெட் வேணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ்எஃப்எல் கைஸ் நல்ல பவுலிங் பண்ணாலும் பரவாயில்ல, சூப்பராக ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து கிரேசி 11 இன்னொரு ஒரு விக்கெட். டவுன் டவுன் டவுன். DJX, come on. அடுத்த புதிய பேட்டரா சவுந்தரராஜ் உள்ள இறங்கி இருக்காரு. ஆகா, பால் ஸ்லோவர் பால் கொஞ்சம் ஏமாந்துட்டாருப்பா. அது லெக்கின்றது அண்ணனுக்கு மறந்து போயிடுச்சு போலயே. அண்ணன் உள்ள வரும்போது எனக்கு மெமரி லாஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டார் போல. பட் லெக்கில் சீரியஸ்லி தரமான ஒரு லெக்கி, செம்ம லெக் பிரேக்கு. ஷார்ட் பால் எதிர்பார்த்திருப்பாரு நல்லா வருமோ அப்படின்னா, பால் வந்து நல்லா டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் சிங்கிள். ஃபிளைட்ல பீட்டன் ஆயிருக்காரு. அதேதான், நோ மேன்ஸ் லேண்டா பிடிக்கிறது கஷ்டம். பட் ஆனால் சீரியஸ்லி செம்ம ஃபிளைட் டெலிவரி. இந்த தடவை பீட்டன் ஆயிருக்காரு. போன முறை தான் நான் மாட்டினேன், இந்த தடவை மாட்டினடா பம்பர கட்ட மண்டையா அப்படின்ற மாதிரி ஒரு பாலு. நல்ல பாலாங்க, ஃபிளைட் டெலிவரி நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த பால் போட்ட அழகு நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ஃபிளைட் டெலிவரிப்பா. அது கரெக்டான பால் தப்பா அப்படின்ற மாதிரி அம்பையர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அந்த டேர்ன் ஆகுறது எந்த அளவுக்கு டிகிரி டேர்ன் ஆகுறது நம்மளால கணிக்க முடியாது, அது பவுலர் கிட்ட தான் இருக்கு. அதேதான், லெக்கி காட் அ செகண்ட் அப்படின்னா சொல்லணும். ப்ரோ ஐ காட் யூ அப்படின்ற மாதிரி வந்து செம்மையான ஒரு லெக்கி, செம்ம டேர்ன். அதோட இன்னொரு ஒரு விக்கெட் விழுந்திருக்குது கிரேசி 11க்கு. சூப்பராப்பா, ஒரு செம்மையான ஒரு கம்பேக்கா இருக்கு எஸ்எஃப்எல் கைஸ்க்கு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4 ஓவர் முடிவுல 38 ரன் ஃபார் 5 விக்கெட்ஸ் லாஸ். DJX, come on. ஆஹா, நல்ல பாலப்பா. லாஸ்ட் ஓவர் முதல் பாலே நல்ல பாலப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி நல்ல பால், தரமான ஒரு லைன் லென்த்தில் போட்டிருக்க அப்படி. ஸோ பால் பட்டோனே பறக்கும்னு நினச்சானா எஜ்ஜில் தான் போயிருக்குது. நல்லா பாட் சுழலுது. ஓ சீரியஸ்லி அகெயின் நல்ல பால். ஃபுல்லாக லென்த்தில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேபி மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்கும் கண்டிப்பா. என்ன இருந்த மிட்டான உள்ள தூக்கி வச்சிட்டாரு. சரி லாங்கான தூக்கி உள்ள வச்சிட்டாங்க மிட்டான்ல. ஃபைன் லெக் ஸ்கொயர் லெக் தள்ளி வச்ச காரணம் வந்து இதானா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் போட்ட பால் தப்பான பால், ஃபுல் டாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே வந்து 6 கரையை நோக்கி தான் போயிருக்குது. சிக்ஸ் போனோடனே அமைதியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. நம்மளால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படி. நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, சாப்பிட்டு தூங்கிடுங்க. மறுபடியும் போட்டாஸ். பட் ஆனால் இந்த மாதிரி எஜ்ஜுப்பா, டீம் கேட்ச்ரா. இதுக்கு பேர் தான் டீம் கேட்ச். சே என்ன ஒரு ரொமான்ஸ்ராங்க. சரி செமையா இருந்துச்சு சீரியஸ்லி. அங்க கேட்ச் பிடிக்கிற மாதிரி போய் பால் வெளியே போயிடுச்சு. ஆனா பக்கத்துல இருந்து எப்போன்னு கரெக்டா கையில பிடிச்சிட்டாரு. ஐயா நல்லா இருந்தது. எதப்பா போட போறேன்?
லோ ஃபுல் டாஸ் எங்கப்பா அடிச்சிருக்காரு? கை கடிச்சிருக்காருப்பா. நான் பவுண்டரி போகும்ல நினைச்சேன். இல்ல என்ன நினைக்கீங்க? மாத்தி மாத்தி இந்த ஓவர்ல விக்கெட் வந்துட்டு இருக்கு. பாத்து முறையிற நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏன்டா ஓட்டி ஒளியிற? அதேதான் புத்திக்கோ. உன் சைடுல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பாத்து முறையிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏன்டா ஓட்டி ஒளியிற? 4 வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிற. நான் அதே ரூல்ஸ ரோட்ல பேசினா ஏன்டா வந்து கொலைகிற? நான் முட்டா ஊதியா எனக்கு ரத்தம் வந்தா உனக்கு இன்னாத கால் சட்னியா? என்னோட ரைம் ஸ்கீம் பார்த்து என்ன கிண்டல் பண்றியா? என்னடா சுண்டல் தரியா? ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சின டைம்ல. அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, உணவு இடைவேளையில் டிஜே வந்து பாட்டை கொஞ்சம் உக்கரமாக போட்டு விட்டா அப்படி, அதனாலே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதோட டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிச்சு. 45 ரன் அடிச்சிருக்கிறாங்க கிரேசி 11. 46 ரன் டார்கெட் ஃபார் எஸ்எஃப்எல் கைஸ். கேளம்பாக்கம் மணிக்கு குட்டி டார்கெட் தான், பட் அதனால வந்து எவ்வளோ தூரம் க்ளோஸாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றது கிரேசி 11 கையில் தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் பவுலிங் எப்படி தரமாக போட்டோமோ அதை விட தரமாக வந்து நாங்கள் பேட்டிங்லாம் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஃப்எல் கைஸ் வருவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். 2வது இன்னிங்ஸில் பார்ப்போம் அது எப்படி இருக்க போகுதுன்னு. அப்படியே கிரேசி 11 அப்படியே ஃபீல்டிங் வாங்க. Nice try. Makamishi, பிரகனைய left hand hand பண்ற மைக்கேல் லக்கி. No more boomer taxi and I said ரொம்ப busy. First off the ball main t-shirt போட்டா கூட ஆசி. இப்போ ரொம்ப குஷி. Makamishi, பிரகனைய left hand பண்ற மைக்கேல் லக்கி. No more boomer taxi and I said ரொம்ப busy. First off the ball main t-shirt போட்டா கூட ஆசி. இப்போ ரொம்ப குஷி. Jesu SMDJ. Installment le headphone வாங்க கூட. ஐயா DJ. அச்சமலையில சிட்டி ஃபுல்லா வெள்ள அராகோய். அதை சேவ் பண்ணாம அப்போ விட்டு மக்கள் இப்போ பேய். நான் டிக்கெட் வாங்க நிப்போ கோவில் லைன்ல நிக்க யோசிப்போம். கிரவுண்ட் வெளிய ஆட்டி போட்டு தோனி ஜெர்சி போட்டு போ. உள்ளூர் வேல ஊர்காய் நக்கின்னு ஆட்டோ பாம சேர்ந்து குச்சின்னு சார்பு பிள்ளைங்க காட்டிய பத்தின்னு வைபு கேட்ட பாட்டை பாட்டின்னு டேடி காசுல பாடி வச்சுன்னு மாடி மேல லைல மச்சின்னு நைட்டு புள்ள கொசு ஆச்சுன்னு லூப்பு மோட்ல லைஃப் ஓடி. It's a long way to go. I think to get Makamishi. Left hand handle பண்ற மைக்கேல் லக்கி. Boomer taxi and I said ரொம்ப busy. Stop the ball main t-shirt போட்டா கூட ஆசி. இப்போ ரொம்ப குஷி. Makamishi. Jesu SMDJ. வெல்கம் டு த செகண்ட் இன்னிங்ஸ். கிரேசி 11 அவங்களோட முதல் இன்னிங்ஸில் 45 முடிச்சிருக்காங்க. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். ஓகே, நீ பேசுப்பா. அருண் கவுண்டர் போடலாம் இருந்தேன், கவுண்டர் கெடுத்து போடுப்பா. வேஸ்ட். சரி, கவுண்டர் வேஸ்ட். ஐயா உங்க மூக்க பார்த்தா ஏதோ வந்து கவுண்டர் போடலாம்னு சொல்லி வந்தான் தலைவனோட மனசோட. என்னது? இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இவனா ஏதாவது புளிவிட்டு இருக்கிறாரு. இந்தியா இஸ் மெனேஷன், இதுக்கு நான் இல்லை ரீசன். நைஸ். எனிவேஸ் இங்கே முதல் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 45 முடிச்சிருக்காங்க. 46 அடித்தால் வெற்றி. கிரேசி 11 பேட்டிங் என்னப்பா இது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சமைச்சு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பவுலிங் சூப்பராக இருந்துருக்கு. ஏன்னா 7 விக்கெட் எடுத்திருக்காங்க அந்த 45. மொத்தமாக போட்டதே 30 பாலில் இல்லை, 7 விக்கெட், 7 டாட் பால் விக்கெட்லேயே. ஸோ 23 பாலில் 45 ரன். ஆக்சுவலாக கவுண்ட் படி பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எல் காய்ஸ் கேளம்பாக்கம்லேருந்து 46 அடித்தால் வெற்றி. ஓகேங்க, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பவுலிங் உள்ள முதல் ஓவர் போடுவதற்காக கிரேசி 11ஸ்க்காக சவுந்தர் வந்திருக்காரு. அண்ட் விக்கி ஆஹா, கோவிந்தராஜ் போட்ட முதல் பால்லையே விக்னேஷுக்கு கோவிந்தா சொல்லிட்டாருங்க. முதல் பால்லே காலி. பெரிய ஷாட்டுக்கான தேடல், ஒரு ஃபேன்சி ஷாட் விக்கி கிட்டது. விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. ஐயா டிஜே ஐயா என்ன காணாம போயிட்டாரு?
வெயிலுக்கு வெள்ளரிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு கொளுத்துது. நான் வெள்ளரிக்காவை சொன்னேன், பாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, சும்மா ஒரு லைன் வந்துச்சு, நான் பாட்டுக்கு ஆட் பண்ணி விட்டேன். கபில்ராஜ் பேட்டிங் உள்ள வந்திருக்காரு. அட் ஒன் டவுன். என்னங்க எல்லாருமே ஃபேன்சி ஷாட்ஸு. இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, டாட் பால் மட்டுமே. நல்லா போட்டுட்டு இருக்காரு இங்க கோவிந்து. லென்த் பால் ஆஃப் சைடில் வீரருக்கான முயற்சி, டாட் பால் மட்டுமே. ஸோ இங்கே மேட்ச் நம்பர் 220, மேட்ச் நம்பர் 4, இன்னைக்கு 4 டே நம்பர் 21 மேட்ச் நம்பர் 4 பார்த்துட்டு இருக்கோம். மேட்ச் நம்பர் 5 டிபிஆர் ரெட் டிராகன்ஸ் ஃப்ரம் திருப்போரூர் வர்சஸ் ராஜாலி நிகாலி தையூர்லேருந்து. அதுக்கான டாஸ் கூடிய விரைவில் வந்துடும். ஸோ நாங்கள் அதுக்கும் அப்டேட் பண்ணி வைக்கிறோம். அண்ட் இப்போதைக்கு முதல் ரன்ஸ் வந்திருக்கீங்க ஃபார் எஸ்எஃப்எல் காய்ஸ் கேளம்பாக்கம்லேருந்து. கபில்ராஜ் அந்த ஒரு சிங்கிளோட ஆஃப் த மார்க் ஆயிருக்காரு. பிரபு பேட்டிங்ல லெஃப்ட் ஹேண்டராங்க. எஸ், ஒரு லெஃப்ட் ஹேண்டர். சேஞ்ச் இன் ஃபீல்ட். லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரு டீப் மிட் விக்கெட், லாங் ஆன். ரைட் ஹேண்டருக்கு சிமிலர் ஃபீல்டு. ஸோ கொஞ்ச நேரம் ஆடினாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா அழைய வச்சிடலாம் ஃபீல்டர்ஸை. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போங்க பிரபு. ஷாட்டு முதல் பால்லையே கப்பிள்ஸ் பாறை நோக்கி அடிச்சிருக்காரு. தாண்டிடுச்சா? இல்ல, தாண்டலையே அப்படின்ற வருத்தம் தான். 6 ரன்னு. ஓகே, இப்போ என்னாச்சு? ஓடாதீங்க பார்த்து பை. நல்ல கீப்பிங் பா, சீரியஸா. டக்குன்னு வந்துட்டாரு பால் எடுத்து போடுறதுக்கு. ஓவர் முடிஞ்சு போச்சா? எஸ், முதல் ஓவர் முடிவில் 7 for 1. முதல் பால்லே ஒரு விக்கெட் பார்த்தோம், அது இல்லாமல் ஒரு 6 பார்த்தோம். ஆவரேஜான ஸ்கோர் தான் இங்கே. ஆக்சுவலாக நார்மலாக நடக்கிறது தான். ஒரு மேண்டேட்டரி பவர் பிளேயில் 6-8 தான் ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவலாக 7 ரன் தான் வந்திருக்கு இந்த மேட்ச்லேயுமே. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 7. ஓகே, பவுலிங்கில் சரண் வந்திருக்காரு டு பவுல். பார்ப்போங்க என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஆனால் விக்கெட்டு வேணும். 46 தான் டார்கெட்டு. முதல் ஓவர்லேயே ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்டில் விக்கெட்டு மட்டும் தாங்க பேசும். ஸ்டில் டாட் பால்ஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டு மட்டும் தான் பேசும். விக்கெட் வருதா அப்படின்றத பார்ப்போம். சூப்பர் பாலுங்க சரண்ராஜ் கிட்ட. இந்த முதல் பாலு கச்சாடுக்கான முயற்சி, பட் டாட் பால் மட்டுமே. முதல் ஓவரில் ஸ்கோர் 7 தான். இன்னும் பார்த்தீங்கன்னா 39 ரன் அடிக்கணும் 4 ஓவரில். ஷாட்டு காத்துல போயிருச்சு 6. சூப்பர் ஷாட்டுங்க. லாங் ஆஃப் ரீஜன்ல ஸ்லாட்ல இருந்த பாலை ஃபுல் ஸ்விங் ஆஃப் த பேட் கொடுத்து அடிச்சாரு. அடிச்ச உடனே அங்கே ஃபீல்டர் கொஞ்ச நேரம் கேட்சுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தாரு லாங் ஆஃப் ரீஜன்ல. பட் அவருக்கு தெரிஞ்சு போச்சு பால் போயிடுச்சுப்பா அப்படின்னு. இந்த நேரத்தில் நம்மளோட வாலண்டியர் பாய்ஸ் வெளியில் இருக்கிற பால் பாய்ஸ்க்கு நன்றி சொல்லி ஆக வேண்டும். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, அனதர் ஒரு டாட் பால். ஸோ மேட்ச் டக்குன்னு நமக்கு நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலும் வெளியில் போகிறப்ப அவங்க தான் வந்து அழகாக பிக் பண்ணி டக்குன்னு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு மேட்ச் டைமிங்கு முடியுது. ரொம்ப நன்றி பசங்களா. என்னாச்சே? வைடே தான். அவுட் சைட் ஆஃப்ல போடப்பட்ட பால், ஒரு வைட் டெலிவரி மீண்டும் போடணும். மாட்டிக்கினாருங்க. இல்ல, கையில மாட்டினாதான் கேட்ச். கையில மாட்டல பால். ஆனா இந்த முறை டிராப் பேலன்ஸ் லாஸ்ட் டைம்ல விட்டாரு.
எஸ், மண்ணில் ஓடுறது ரொம்ப கஷ்டம், பீச் மண்ணில் ஓடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ப்ராக்டிஸ் வேணும். பிரகானா இதை அடிக்கடி சொல்லுவார். பீச்சில் ஓடும் போது அந்த ஒரு அசால்ட்டாக ஓட முடியாதுங்க. கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஷாட்டே ஆளே இல்லைங்க. இருந்தாலும் கவலை இல்லை, பவுண்டரி போயிருக்குது 1 பவுன்ஸ்ல. பவுண்டரியோட ஸ்கோரும் 19க்கு மூவ் ஆன் ஆகுது. பெரிய ஓவரா கடைசியில் கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க. 12 ரன்னு. வைடுங்க. லெக் சைடில் போடப்பட்ட பந்து வைடு. திரும்ப போட்டாகணும். திரும்பவும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. லெக் சைடில் போடப்பட்ட பால் தான். ஃபிளிக்குக்கான முயற்சி மிஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ஒரு 12 ரன் ஓவராக கன்வெர்ட் ஆயிருக்கு. 2வது ஓவர். மொத்தமாக ஸ்கோர் 19. 2 ஓவர் முடிவில் 19க்கு 1. சாரி தவறு என்னோட சைட்ல இருந்து. ஸ்கோர் 20. 2 ஓவர் முடிவில் 20. ஸோ 2 ஓவர் முடிவில் ஸ்கோரு 20. ஷாட்டு என்னய்யா கேஎல் ராகுல் மாதிரி ஜாலியாக உள்ள போலான்னு பார்த்தீங்களா? கன்ஃபியூஷனா? என்ன விஷயம்னா 30 ஆர்ட் சர்க்கிளில் 3 ஃபீல்டர்ஸ் தான் இருந்திருக்காங்க. அதனால ஒரு நோ பால். ஸோ ஃப்ரீ ஹிட் வந்துட்டு இருக்குங்க. ஷாட் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஃப்ரீ ஹிட் தான். எந்த பாதிப்பும் இல்லை. வைடு அண்ட் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுதுங்க. ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. வைட் டெலிவரி. ஒரு எக்ஸ்ட்ரா பால். சம லக்கு பேட்ஸ்மேன் காலில். யார் முகத்தில் முடிச்சுட்டு வந்தாருன்னு தெரியல. எந்த தெய்வத்தை கும்பிட்டு வந்தாருன்னு தெரியல. சம ஷாட்டு. கவர்ஸ் மேல பால் கொஞ்சம் டிவியேட் ஆகி போயிருக்குது. ஆனால் பவுண்டரி வரைக்கும் வராது. எஸ், ஒரு பீச் மண்ணு 2 ரன் தாங்க. பெரிய டார்கெட் கிடையாது. 46 தான். ஸோ டிஃபெண்ட் பண்ணணும்னா முன்னாடியே சொன்ன விக்கெட்ஸ் வேணும்னு. எக்ஸ்ட்ராஸ் கண்டிப்பாக அந்த நோ பால் வந்து பவுலர் மேலே மிஸ்டேக் இல்லைங்க. கேப்டன் பார்க்கல. ஃபீல்டிங் சைட்லேருந்து கேப்டன் வந்து அதை கவனிக்கலை. அதனால ஒரு நோ பால். அதை காஸ் பண்ணுமா என்டையர் மேட்சேன்னு பார்க்கணும். ஷார்ட் பால். நல்ல ஷாட். ஃபீல்டர் இருக்காங்க. கை வைக்க பார்த்தாரு. கையையும் தாண்டி போயிருக்குங்க பவுண்டரிக்கு. ஆஃப் சைடில் ஆடுறதுக்கான முயற்சி. டாட் பால் மட்டுமே.
ஷாட்டுங்க ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். ஆனா டைமிங் பத்தல. ஆஹா கீழே விழுந்துச்சு. பரவாயில்ல, நல்ல ட்ரை. சீரியஸா ஃபீல்டர் கிட்டே ஒரு சூப்பர் ட்ரை. அங்க லாங் ஆன் ரீஜெட்ல லாங் ஆன் தானே? எஸ் லாங் ஆனே தான். ஒரு மாதிரி வைடர் லாங் ஆனா நிக்கிறாரு. திரும்பவும் ஸ்ட்ரைக்ல லெஃப்ட் ஹேண்டர். இந்த ஃபிளிக் ஷாட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஸோ பவுலர் போடும் போது பார்த்து போடணும், காலுக்கு போடக்கூடாது. மேக்ஸிமம் ஆஃப்லேயே ஃபீல்டு வச்சுட்டு ஆஃப்லேயே போட்டாருன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். விக்கெட் எடுக்க சான்சஸ் அதிகமா இருக்கலாம். ஆச்சுங்க ஃபிளிக் ஷாட் தான். நோ பாலா? ஆஹா நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட் வருதுங்க. இன்னொரு கேட்ச் நோ பால்ல போயிருக்கு. ஆகாஷ், அடுத்த போட்டிக்கான டாஸ் யாருக்கு மேட்ச்னு பாத்தீங்கன்னா டிபிஆர் ரெட் டிராகன்ஸ் ஃப்ரம் திருப்போரூர் வர்சஸ் ராஜாலி ஃப்ரம் தையூர். அண்ட் ஓவர் டு டாஸ் ஃபார் சங்கமாம்ஸ். டாஸ்க்கு 2 அணி கேப்டன்கள் தயவுசெய்து ஜெர்சி அணிந்து கொண்டு பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். டிபிஆர் ரெட் டிராகன்ஸ் அண்ட் ராஜாலி தையூர் தயவுசெய்து அந்த 2 அணி கேப்டன்கள் டாஸ் போர்டு இடத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவுட் சைட் ஆஃப்ல கச்சாடுக்கான முயற்சி. டாட் பால் மட்டுமே. ஸோ அடுத்த மேட்ச் டாஸ் நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த மேட்ச் சேஸ் லிட்டரலாக வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க எஸ்எஃப்எல் காய்ஸ். ஓவர் முடிவெற்ற நிலைக்கு வந்தாச்சுங்க. எஸ் ஓவர் டன் அண்ட் டஸ்டடு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 31. 3 விக்கெட்டாக இருந்திருக்கணும். பட் ஒரே ஒரு விக்கெட் தாங்க. அது காரணம் 2 விக்கெட் நோ பால்ல போயிடுச்சு. மயக்குதே பஞ்சவர்ணோ படியிலே ஊஞ்சல் கூட அண்ட் ரைட் நான் இப்போதைக்கு கமெண்ட்ரியில் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே கமெண்ட் இருக்கான்னு நினைக்கிறேன். அது காரணம் அடுத்த மேட்ச்க்கான டாஸ் நடக்க போது. பிரகானா டேக் ஓவர் த டாஸ். தேங்க்யூ ஆகாஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஸோ டிபிஆர் ரெட் டிராகன்ஸ் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேப்டன் இருக்காங்க அண்ட் ராஜாலி தையூர் கேப்டன் இருக்காங்க. டாஸ் இப்போ நடக்க போகுது. ஸோ ராஜாலி தையூர் டாஸ் கேட்க போகிறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால். டெய்ல்ஸ் டாஸை வின் பண்ணியிருக்காங்க டிபிஆர் ரெட் டிராகன்ஸ் அண்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டாஸ் வின் பண்ணியிருந்தா என்ன எடுத்திருப்பீங்க? பேட்டிங் தான் நான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அவருக்கு ஃபேவராகவே கொடுத்துட்டீங்க. ஸோ டாஸே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 2 பேர்கிட்டையும் கேட்டுட்டு நீங்கள் பேட்டிங் ஆடுங்க, நீங்கள் பவுலிங் ஆடுங்கன்னே சொல்லியிருந்துருக்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட் 2 டீமுக்குமே. நான் டைலாக சொல்லுவான், ஆனால் அதுக்கு டைலாக்கையும் தலைமை எடுத்து வச்சிருவான். பரவாயில்ல, நான் டைலாக சொல்கிறேன். இந்த பால் முடிச்சுட்டு நோ பால், ஃபுல் டாஸ் பால், சிங்கிள் மட்டுமே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், 2 கேப்டனும் கூப்பிட்டு தம்பி பவுலிங்காக ஃபீல்டிங்கான்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஓகே சார், நாங்கள் பவுலிங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி போட்டு விடுப்பா. இதெல்லாம் காமெடியா? ஜோக்கு காமெடி வேணா? இல்லை, எதுவும் போடலை தலைவன். அசியமாக இருக்குது. ஃபீட் பாலை மிஸ் பண்ணிட்டாரு. ஃபுல் டாஸ் பால் பிக் பண்ணிட்டாருங்க லெக் சைடில். 6 அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு அவுட் ஆஃப் தி பார்க் ஆஃப் தி கிரவுண்ட் அப்படின்னு. ஃபுல் பால், திரும்பவும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அவுட். எஸ், விக்கெட் இழந்திருக்காரு ரைட் ஹேண்டர் பேட்டரு. ஸ்ட்ரைட்டா அடிச்சாரு லாங் ஆஃப் கைக்குள்ளேயே.
சுப்பிரமணி உள்ள வந்திருக்க நியூ பேட்டரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால். ஆஹா, அடுத்த பால் லெக்கில் இருந்ததுங்க. ஃபிளிக் அடிச்சிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 6. வைடுங்க. அந்த பேட்ச் வைட் டெலிவரி. ஷாட்டு. ஐ, நீ ஏண்டா குறுக்க வந்த அப்படின்னு குறுக்க இந்த கௌஷிக் வந்தா போச்சு. மேட்ச் ஓவரா? ஓகே, எஸ், மேட்ச் அந்த 6ஓட ஓவர் ஆகிவிட்டது. ஸோ வாழ்த்துக்கள் எஸ்எஃப்எல் கேளம்பாக்கம். வாங்க பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் அப்பெல்லாம் டோனி 6 அடிச்சாருன்னா உள்ள ஒரு 4 பசங்க பிடிச்சி எவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிடிச்சி என்ஜாய் பண்ணாங்க ஐயா உங்களோட லாஸ்ட் 6 உங்கள் டீமாலே. நடுவில் குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி ஒரு அங்கிள் மட்டும் வந்து விழுந்துட்டாரு. அவர் ஓகே இல்லை இப்போ? அங்கிள் இல்லை, ப்ரோ தான், சாரி ப்ரோ.